بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وسلم أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وَاعْتَصِمُوا بِحَبْلِ اللَّهِ جَمِيعًا وَلَا تَفَرَّقُوا صدق الله العلي العظيم. அகில உலகையும் படைத்து பரிபாலித்து ரட்சிக்கும் அல்லாஹுக்கே எல்லா புகழும் உரித்தானது. சலாத்தும் சலாமும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தினர் தோழர் தொடர்ந்தோர் அனைவரின் மீதும் உலகில் உள்ள மோமின்களான நல்லடியார்களான ஆண்கள் பெண்கள் அனைவரின் மீதும் குறிப்பாக அல்லாஹ்வின் அருள் நாடியவர்களாக ஜுமா தொழுகைக்காக அவனது இல்லத்திலே ஒன்று கூடியிருக்கும் நம்மனைவர் மீதும் என்றும் உண்டாகட்டுமாக. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, இளைஞர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, முஸ்லிம்கள் மறந்து போய்விட்ட மார்க்கத்தினுடைய முக்கியமான கருத்தோட்டங்களிலே ஒரு விஷயம்தான் இஜ்திமாஇய்யத் என்று சொல்லப்படுகிற கூட்டு வாழ்க்கை என்பது. இந்த கூட்டு வாழ்க்கை பொதுவாக எல்லோருக்கும் பேணப்படுகிற ஒரு விஷயம்தான். முஸ்லிம் அல்லாதவர்களிடத்திலும் கூட இன ரீதியாக, ஜாதி ரீதியாக, மொழி ரீதியாக கூட்டான முறையிலே வாழ்ந்து வருவார்கள். இஸ்லாம் சொல்லக்கூடிய கூட்டு வாழ்க்கை முறை என்பது இஜ்திமாஇய்யத் என்கிற ஒரு டெர்மினாலஜி வார்த்தையோடு நமக்கு எடுத்து சொல்லப்படுகிறது, கற்றுத்தரப்படுகிறது. தொழுகையை சலாத் என்று சொல்லுகிறோம், நோன்பை சௌம் என்று சொல்லுகிறோம், இறை சந்திப்பை ஹஜ் என்று சொல்லுகிறோம், பொருளாதார ரீதியான இபாதத்தை ஜகாத் என்று சொல்லுகிறோம். அதே போன்று இறைவழியிலே கடுமையாக போராடுவதை ஜிஹாத் என்கிற ஒரு டெக்னிக்கல் வார்த்தையிலே எடுத்து சொல்லுகிறோம். முழுக்க முழுக்க இதை போன்ற முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வார்த்தை பிரயோகம்தான் இஸ்லாத்திலே சொல்லப்படுகிற இஜ்திமாஇய்யத் என்கிற வார்த்தை பிரயோகம். நாம் நம்முடைய சமுதாயம் சௌமு, சலாத்து, ஜகாத்து, ஹஜ்ஜு, ஜிஹாது இது மாதிரியான வார்த்தைகளை குறித்து தெரிந்து வைத்திருப்பதை போல இஜ்திமாஇய்யத்தை பற்றி தெரிந்து கொள்ளவில்லை. பொதுவாக இந்த வார்த்தையே முஸ்லிம் சமுதாயத்திற்கு அறிமுகம் இல்லாத ஒரு வார்த்தையாக இன்றைக்கு மாறி போயிருக்கிறது. ஒரு கேள்விப்படாத ஒரு வார்த்தை பிரயோகம். ஆனால் உண்மையில் மேலே சொன்ன அத்துணை வார்த்தைகள் கடமைகளுக்கு சமமான ஒரு வார்த்தையும் கடமையும் தான் இஜ்திமாஇய்யத் என்று சொல்லக்கூடிய கூட்டமைப்பு தத்துவம். இதை குறித்து முஸ்லிம் சமுதாயத்தினுடைய விழிப்புணர்வு போதுமான அளவுக்கு இல்லை. இது இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய உயிர் நாடி என்று சொல்லலாம். இஜ்திமாஇய்யத் இல்லைன்னு வச்சுக்கங்களேன், இஸ்லாத்தினுடைய பார்வையில் அந்த சமுதாயம் வெளிப்படையான வார்த்தையில், வழக்கமான வார்த்தையில் சொல்கிறதாக இருந்தால் செத்துப்போன சமுதாயம், மௌத்தா போன சமுதாயம். ஒரு மனுஷன் மௌத்தா போனால் எப்படி அவனால் அவனுக்கும் பிரயோஜனம் இல்லை, அடுத்தவங்களுக்கும் பிரயோஜனம் இல்லையோ, மண்ணுக்குள் அடக்கப்படுவது எப்படி சொல்லப்படுகிறதோ அது மாதிரி தான் முஸ்லிம் சமுதாயம் கூட்டமைப்பாக வாழாமல் தனித்து தனித்து குழு குழுவாக வாழ்ந்தால் அது உயிர் நாடி இல்லாத, ஜீவ நாடி இல்லாத ஒரு சமுதாயம். இப்படித்தான் இஸ்லாம் இஜ்திமாஇய்யத்தை பார்க்கிறது. மார்க்கத்தில் இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொண்டு இருக்கக்கூடிய இந்த விஷயம் இன்றைய காலகட்டத்து முஸ்லிம்களை பொறுத்த வரைக்கும் மிக மிக பரிதாபகரமான நிலையிலே, அறியாமையிலே இருக்கிறது. இஸ்லாத்தினுடைய இந்த சமூக கட்டமைப்பு, இந்த கூட்டு செயல்பாடுகள் குறித்த அறிமுகமும் இல்லை, போதுமான அறிவும் அவர்களுக்கு இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். முஸ்லிம் சமுதாயம் இயக்கமாக வாழ்வதை குறித்து இப்பொழுது ரெண்டு வகையான மனநிலையில் இருப்பதை பார்க்க முடிகிறது. ஒரு வகையான மனநிலை என்ன தெரியுமா? இயக்கமெல்லாம் பிதுஅத்து,
ரசூலுல்லாஹ் காலத்தில் இந்த மாதிரி இயக்கங்கள்லாம் இருந்துச்சா? இயக்கமாக வாழ்வது என்பதும் இயக்கத்தை நடத்துறதுங்கிறதும் பிதுஅத்து. வெளிப்படையாக சொல்றாங்க வஹாபிசம். யாரெல்லாம் இயக்கம் என்று சொல்லுகிறார்களோ இவர்களெல்லாம் புதிய சிந்தனையாளர்கள், இஸ்லாத்தினுடைய பாரம்பரியம் கொண்டவர்கள் அல்ல. இஸ்லாத்தில் புதுசாக என்னத்தையோ கொண்டு வந்து திணிக்கிறவங்க. இயக்கமாக வாழ்வதெல்லாம் இஸ்லாத்தில் சொல்லப்படலை, புதுசாக உண்டாக்குனது பிதுஅத்து. இப்படி ஒரு கருத்தோட்டம். இன்னொரு கருத்தோட்டம் என்ன தெரியுமா? போதும் இந்த இயக்கமாக வாழ்ந்ததெல்லாம். பல இயக்கத்தை நாம் பார்த்துட்டோம். நாம் நினச்ச மாதிரியெல்லாம் இல்லை. ஆரம்பத்தில் அதுலையெல்லாம் ஓரளவுக்கு ஈடுபாடு காமிச்சோம், ஆர்வம் காமிச்சோம். ஆனால் பொதுவாக முஸ்லீம் சமுதாயத்தில் பெரும்பான்மையான அமைப்புகளுடைய தலைவர்களுடைய நடவடிக்கைகள் எல்லாம் அவ்வளவு ஆரோக்கியமானதாக இல்லை. அல்லது அந்த அமைப்புகள் இயக்கங்களினுடைய பொது நடவடிக்கைகள், தலைவர்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும், பொதுவான நடவடிக்கைகள் எல்லாம் பொதுவாக சாதாரணமான முஸ்லீம்கள் கடைபிடிக்கிற அளவுக்கு கூட இல்லை. அதனால் நமக்கு இயக்கமும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். நம்ம அளவுக்கு இஸ்லாத்தை தெரிஞ்சுக்குவோம், தெரிஞ்ச அளவுக்கு இஸ்லாத்தை பின்பற்றுவோம், முடிஞ்ச அளவுக்கு பின்பற்றுவோம். இப்படி இயக்கத்தை பற்றிய, அமைப்பை பற்றிய இரண்டாவது கருத்தோட்டம். முஸ்லிம் சமுதாயத்தை இப்போ இயக்கம் சம்பந்தமாக அப்படித்தான் பார்க்க வேண்டி இருக்கிறது. இன்னும் தெளிவாக சொல்வதாக இருந்தால், நான் முதல் கருத்தோட்டம் ஒன்று சொன்னா இல்லையா, இயக்கமாக வாழ்றதுங்கிற கருத்தெல்லாம் புதுசாக உண்டாக்குனது பிதுஅத்து என்கிற சிந்தனையாளர்கள் இந்த இயக்கங்களுக்கெல்லாம் ஜகாத்தெல்லாம் கொடுத்துறாதீங்க, சதக்கா செஞ்சிடாதீங்க என்று விஷம பிரச்சாரமே செய்வது உண்டு. அப்போ இஸ்லாத்தினுடைய இயக்க கூட்டமைப்பு கட்டமைப்பை பற்றிய இந்த கருத்தோட்டம் இன்றைக்கு முஸ்லிம் சமுதாயத்து மத்தியில் இப்படித்தான் இருக்கிறது. உண்மையில் யோசனை செய்து பார்த்தால் இந்த முஸ்லிம் சமுதாயத்தில் எந்த விஷயத்துக்காக வேண்டியும் ஒன்று சேரலாம். எந்த இயக்கத்தின் பேரிலும், எந்த இசத்தின் பேரிலும் பார்ட்டிகளும் குரூப்புகளும் கட்சிகளும் இருக்கலாம். ஆனால் முஸ்லிம்கள் என்கிற நிலைமையில் இஸ்லாத்தினுடைய பேரில் மட்டும் கூட்டமைப்பு இருக்கக்கூடாது. எதுக்காக வேண்டியும் கூட்டமைப்பு சேரலாம். இஸ்லாத்தை நிலைநிறுத்துவதற்காக வேண்டி ஒன்று சேரலான்னு சொன்னால் அது பிதுஅத்து. அப்போ எதற்காக வேண்டியும் ஒன்று சேர்றதை பற்றி எந்த அக்கறையும் இல்லை. என்ன வேணாலும் செஞ்சுக்கோ, இஸ்லாத்தின் பேரில் மட்டும் நீ என்ன செய்யக்கூடாது, இயக்கம் நடத்தக்கூடாது. இது முரண்பாடு அப்படின்னு சொல்றதை தவிர என்னத்தை சொல்ல. சமூக சீர்திருத்தவாதிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய வேறு சில பேர்கள் இருக்கிறார்கள், இன்னொரு குழுவினர்கள் இருக்கிறார்கள். முஸ்லிம்கள் கூட்டாகத்தான் வாழ்ந்தாகணும், தனிச்சு வாழக்கூடாது என்கிற கருத்துடையவர்கள் தான். ஆனால் எதுக்கு கூட்டாக ஒன்று சேரணும், எப்படி சேரணும், எந்த அடிப்படையில் அவர்கள் இஜ்திமாயத்தை பேண வேண்டும், இஜ்திமாயத்தை ஃபாலோ பண்ணலைன்னு சொன்னால் அதனால் ஏற்படக்கூடிய இழப்புகளுடைய உண்மையான விளைவு என்னவாக இருக்கும், இதெல்லாம் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, தெரியவும் செய்யாது. கூட்டமைப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் புரிஞ்சு வச்சுருப்பாங்க, பேசக்கூட செய்வாங்க. இன்னும் சொல்ல போனால், நான் ஆரம்பத்தில் ஓதி காமிச்ச திருக்குரான் வசனத்தை, இந்த ஒற்றுமை கருத்தை பேசக்கூடிய அத்துணை பேர்களும் அந்த வசனத்தை மேற்கோளாக காமிப்பாங்க. வஅத்தஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ, எல்லாரும் ஒற்றுமைங்கிற கருத்தை பற்றி பிடிச்சுக்குங்க. ஒற்றுமை இல்லைனாக்கா நம்ம சமுதாயம் வெற்றி அடையாது. பேசாதவங்க யார் இருக்கிறா? ஆனாலும் எதன் அடிப்படையில் முஸ்லிம் சமுதாயம் இஜ்திமாயத்தாக ஒன்று சேர வேண்டும், கூட்டமைப்பாக இருக்க வேண்டும், அதை பற்றி ஐடியா இல்லை. முஸ்லிம் சமுதாயம் வெறுமனே ஜமாத்தாக வேண்டும் என்றல்ல சொல்லப்படுகிறது, அல் ஜமாத்தாக. முழுமையான அர்த்தத்தில் சொன்னால் முழுமையான இஸ்லாமிய கூட்டமைப்பாக ஆக வேண்டும். வேறு வகையில் சொல்வதாக இருந்தால், முஸ்லிம் சமுதாயத்தினுடைய ஏதாவது ஒரு நன்மையின் அடிப்படையில் ஒன்று சேருவதல்ல கூட்டமைப்பு. முஸ்லிம் சமுதாயம் கல்வியில் பின்தங்கி இருக்கு, முஸ்லிம் சமுதாயம் கல்வியில் பின்தங்கி இருக்கிறது தான் முஸ்லிம் சமுதாயத்துடைய எல்லா பிரச்சனைக்கும் காரணம்.
முஸ்லிம் சமுதாயத்தை கல்வியில் முன்னேற்றி விட்டோம் என்று சொன்னால் முஸ்லிம் சமுதாயத்துடைய எல்லா பிரச்சனையும் தீர்ந்துரும். அதனால கல்வியை முன்னேற்றுவதற்காக வேண்டி ஒன்று சேரலாம் என்று ஒன்று சேர்ந்தால் அது இஸ்லாம் சொல்லக்கூடிய இஜ்திமாயத்தில் வராது. நல்லா புரிஞ்சுக்கணும். அதுக்காக வேண்டி கல்விக்காக வேண்டி யாரும் ஒன்று சேரக்கூடாது, குழுவாக இயங்கக்கூடாதுன்னு சொல்றது அல்ல. இஸ்லாம் சொல்லக்கூடிய இஜ்திமாயத்து வேறு. அதே மாதிரி தான் முஸ்லிம் சமுதாயத்தினுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் அவர்கள் பொருளாதார ரீதியாக ரொம்ப பின்தங்கி இருக்கிறாங்க. அதனால பொருளாதார ரீதியாக அவர்களை முன்னேற்றி விட்டால் முஸ்லிம் சமுதாயத்துடைய எல்லா பிரச்சனையும் தீர்ந்துரும். எனவே அதில் தான் முஸ்லிம் சமுதாயம் கவனத்தை குவிக்கணும். வாங்க எல்லாரும் சேர்ந்து முஸ்லிம் சமுதாயத்துடைய பொருளாதாரத்தை முன்னேற்றலாம் என்று ஒன்று சேர்ந்தால் அது கூடாதுன்னு சொல்ல முடியாது, தேவையில்லைன்னு சொல்ல முடியாது, அவசியம் தேவை. ஆனால் இஸ்லாம் சொல்லக்கூடிய இஜ்திமாயத்து என்கிற கருத்தோட்டத்துக்கு அது வராது. அதே மாதிரி முஸ்லிம் சமுதாயத்தினுடைய எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அரசியலில் உரிய அதிகாரம் இல்லாமல் இருப்பதுதான், உரிய பிரதிநிதித்துவம் இல்லாமல் இருக்கிறது தான். அரசியல்ல நமக்கான பிரதிநிதித்துவம் கிடைச்சிருச்சுன்னு சொன்னா, நமக்கென்று சில அதிகாரங்கள் கிடைத்து விட்டால் அதை வைத்து முஸ்லிம் சமுதாயத்துடைய எல்லா பிரச்சனையும் தீர்த்திடலாம். இன்னைக்கு முஸ்லிம் சமுதாயம் பிரச்சனைகளில் சிக்கி தவிப்பதற்கு காரணமே அரசியலிலே அவர்கள் அனாதைகளாக ஆக்கப்பட்டிருக்கிறது தான். அதனால அரசியல் அதிகாரம் பெறுவதற்காக வேண்டி ஒன்று சேருவோம் வாங்க என்று சொன்னால் அது வேண்டாம்னு சொல்ல முடியாது, தேவையில்லைன்னு சொல்ல முடியாது. நமக்கு அதுவும் தேவை. ஆனால் அரசியல் அதிகாரம் பெறுவதை அடிப்படையாக கொண்டு ஒன்று சேருவதல்ல இஸ்லாம் சொல்லக்கூடிய இஜ்திமாயத்துங்கிறது. அது வேற. அந்த இஜ்திமாயத்தில் எல்லாம் சேர்ந்திருக்கும், கல்வியும் இருக்கும், பொருளாதாரமும் இருக்கும், அரசியல் அதிகாரம் பெறுவதும் இருக்கும். ஆனால் உண்மையில் அதனுடைய நோக்கம் ஒவ்வொரு முஸ்லிமும் அவனுடைய முழு வாழ்க்கையிலும் இஸ்லாத்தை கொண்டு வரணும். அதுதான் இஸ்லாமிய இயக்கத்தினுடைய இஜ்திமாயத்தினுடைய அடிப்படையான கோட்பாடு. அவனுடைய வியாபாரமாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, திருமணமாக இருந்தாலும் சரி, கொடுக்கல் வாங்கலாக இருந்தாலும் சரி, கல்வியாக இருக்கட்டும், பொருளாதாரமாக இருக்கட்டும், சம்பாத்தியம் செலவு செய்வது, அரசியலில் அதிகாரம் பெறுவது, எல்லாத்துக்கும் பின்னாடி இஸ்லாம் இருக்க வேண்டும். சுருக்கமாக சொன்னால் கலிமத்துல்லாஹி ஹியல் உல்யா என்று குரானிய பதப்பிரயோகம் சில இருக்கிறது. அல்லாஹ்வுடைய வாக்கை மேலோங்க செய்வதற்காக, முஸ்லிம் சமுதாயத்தினுடைய நன்மைகள் அல்ல, இறைமார்க்கத்தை தூக்கி நிறுத்துவதற்காக இகாமத்து தீன் என்று சொல்லலாம், அல்லது இவ்ஹாரு தீன் என்று சொல்லலாம். தீனை வெளிப்படுத்தி காட்ட வேண்டும், தீனை நிலைநிறுத்த வேண்டும். அதை நோக்கமாக அடிப்படையாக கொண்டிருந்து அதற்காக வேண்டி பணியாற்றுவதற்காக வேண்டி முஸ்லிம் சமுதாயம் ஒன்று சேர வேண்டும். அதைத்தான் இஜ்திமாயத் என்று சொல்லப்படுகிறது. அதில் முஸ்லிம் சமுதாயத்துடைய கல்வி பிரச்சனைக்கான பரிகாரமும் பார்க்கப்படும், முஸ்லிம் சமுதாயத்துடைய பொருளாதார பிரச்சனைக்கும் தீர்வு காணப்படும், முஸ்லிம் சமுதாயத்துடைய அரசியல் அதிகாரத்திற்காக வேண்டிய முயற்சி செய்யப்படும். எல்லாம் இருக்கும். தனி மனுஷ வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, சமுதாய வாழ்க்கை, அரசியல் வாழ்க்கை, எல்லாவற்றிலும் தீன் நிலைநிறுத்தப்பட வேண்டும், அல்லாஹுடைய மார்க்கம் மேலோங்க செய்யப்பட வேண்டும். அதை அடிப்படையாக கொண்டுதான் முஸ்லிம் சமுதாயம் கூட்டாக இயங்க வேண்டும். அந்த இயக்கத்திலிருந்து வெளியேறிவிட்டால் அது இஸ்லாத்தை விட்டு வெளியேறியதற்கு சமம். எது இஸ்லாமிய இயக்கம் இஜ்திமாயத் என்று சொன்னால், எந்த இயக்கத்தை விட்டு வெளியே போனா இஸ்லாத்தை விட்டு வெளியே போவதற்கு சமமோ அதற்கு பெயர் இஸ்லாமிய இயக்கம். இன்னைக்கு அந்த தகுதியில் எந்த அமைப்பும் இல்லை, யாரும் அப்படி சொல்றதும் இல்லை. எங்க அமைப்பில் இருந்தால் தான் நீங்க முஸ்லிம், எங்க அமைப்பில் இல்லைன்னா நீங்க இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிட்டீங்க. இன்னும் சொல்ல போனால் நமக்கு மத்தியில் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய எத்தனையோ அமைப்புகளிலிருந்து வெளியேறியவர்கள் உண்டு, வெளியேற்றப்பட்டவர்களும் உண்டு. இப்படி வெளியேறியவர்களும் வெளியேற்றப்பட்டவர்களும் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விட்டார்கள் என்று யாரும் சொல்றது இல்லை. உண்மையில் எந்த இயக்கத்தை விட்டு வெளியே சென்றால் இஸ்லாத்தையே விட்டு வெளியே சென்றதற்கு சமமோ அது இஸ்லாமிய இஜ்திமாயியத். கடந்த வார ஜும்மா உரையிலே அது குறித்த ஒரு ஹதீஸ் உங்களுக்கு முன்னால் எடுத்து வைக்கப்பட்டது. அதே கோணத்தில் இன்னும் சில செய்திகளை நாம் பார்க்க வேண்டி இருக்கிறது. அல்லாமா ரஷீத் ரிலா அவர்களுடைய வார்த்தையில் சொல்வதாக இருந்தால், இஸ்லாம் சொல்லக்கூடிய அல் ஜமாத் என்பதனுடைய கருத்து நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் குர்ஆனிலும் சுன்னத்திலும் இருக்கக்கூடிய சட்டங்களை செயல் வடிவத்திலே கொண்டு வந்து மார்க்கத்தை நிலைநிறுத்தி இருக்கக்கூடிய முஸ்லிம் கூட்டமைப்பு. இப்படி சொல்வார் ஒரு டெஃபினிஷன். யாரு? ரஷீத் ரிலா என்று சொல்லக்கூடிய ஒரு அகில உலக பேரறிஞர். அப்போ குர்ஆனையும் ஹதீஸையும் தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில், சமுதாய வாழ்க்கையில்
அரசியல் வாழ்க்கையில் எல்லாத்துலேயும் ஆயத்த ஹதீஸை பார்த்து நடக்கிறது. இபாதத்துகளுக்கு மட்டும் ஆயத்த ஹதீஸு, அரசியலுக்கு என் சொந்த இஷ்டம் அல்லது வேறு யாராவது காட்டி தந்த வழி என்று சொன்னால் அதை இஸ்லாமிய அரசியல் நடவடிக்கையாக பார்க்க முடியாது. நான் உங்களுக்கு ஒரு செய்தி சொல்லுகிறேன். ஆப்பிரிக்க கண்டத்தில் இஸ்லாம் பரவிய வரலாறு ஒன்று இருக்குது. வரலாறு படிக்கிற பொழுது ஆப்பிரிக்க கண்டம் என்பது ஒரு காலகட்டத்திலே காட்டுமிராண்டிகளாக வாழ்ந்த ஒரு சமுதாயம். எந்த அளவுக்கு காட்டுமிராண்டிகளாக வாழ்ந்தார்கள் என்று சொன்னால், நரமாமிசம் சாப்பிடக்கூடியவர்கள், மனிதர்களை அடித்து சாப்பிடுகிற சில காட்டு மனிதர்கள். அங்கெல்லாம் இஸ்லாம் பரவிச்சு. அப்படி பரவியதற்கு பல அமைப்புகள், இயக்கங்கள் செயல்பட்டு இருக்கின்றன. தாவா என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய பிரச்சார பணிகளை எடுத்தது நீண்ட வரலாறு. நைஜீரியா, செனகல், இந்த மாதிரியான நீக்ரோ சமுதாயங்கள் வாழ்ந்திருந்த இடத்துல இன்றைக்கு லட்சங்களிலிருந்து கோடிக்கணக்கான முஸ்லிம்கள், ஏன் அந்த நாடுகளில் பலவும் முஸ்லிம் நாடுகளாக இஸ்லாமிய அரசாங்கங்களாக இருந்து கொண்டு இருக்கின்றன. இதுக்கெல்லாம் காரணமாக அமைந்தது பல்வேறு தனிப்பட்ட பேராசிரியர்கள், அமைப்புகள். அப்படிப்பட்ட அமைப்புகளில் சனூசி இயக்கம் என்கிற ஒரு இயக்கம், அந்த இயக்கத்தை துவங்கியவருடைய பெயரால் அந்த இயக்கம் அறியப்படுகிறது. இப்போதைக்கு இந்த அறிமுகம் போதும். அவர்களுடைய இயக்கத்திலே இணைவதற்கான நிபந்தனை என்ன தெரியுமா? அந்த நிபந்தனையை தெரியறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நமக்கு மத்தியில் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய அமைப்புகள், இயக்கங்களிலே இணைவதற்கான நிபந்தனைகள் என்ன என்பதை கொஞ்சம் யோசிச்சுக்குங்க. நமக்கு மத்தியில் செயல்படுகிற அமைப்புகளை சேர்றதுக்கு என்ன நிபந்தனைகள் இருக்கும்? உங்களுடைய கருத்துக்கும் உங்களுடைய சிந்தனைக்கு விட்டு விடுகிறேன். சனூசி இயக்கத்திலே இணைந்து செயல்பட வேண்டும் என்று சொன்னால் அதற்கான நிபந்தனை குர்ஆனை வார்த்தைக்கு வார்த்தை பின்பற்ற வேண்டும். முடியுமா? உன்னால முடிஞ்சா இந்த இஸ்லாமிய இயக்கத்தில் நீ இணையலாம். இஸ்லாமிய இயக்கத்தில் இணைந்திருப்பதற்கான முதல் தகுதி திருக்குர்ஆன் ஷரீஃபை வார்த்தைக்கு வார்த்தை நீ பின்பற்ற வேண்டும். இன்னைக்கு நாம் அந்த நிலைமையில் இருக்கிறோமான்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அப்படிப்பட்ட தியாகசீலர்களின் காரணமாகத்தான் நான் மேலே சொன்ன அந்த ஆப்பிரிக்க நாடுகளிலே இஸ்லாம் பரவியது. ஒரு நீண்ட வரலாறு. அப்போ இஸ்லாம் சொல்லக்கூடிய இஜ்திமாயத் என்கிற கூட்டமைப்பு கருத்தோட்டம், கூட்டமைப்பு தத்துவம் என்பது ஒவ்வொரு முஸ்லிமும் தன்னுடைய எல்லா வாழ்க்கையினுடைய எல்லா துறையிலும் இஸ்லாத்தை நிலைநிறுத்த வேண்டும். அதை அடிப்படையாக கொண்டு இஸ்லாமிய இயக்கம் செயல்பட வேண்டும். தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்காக வேண்டி இல்லை. அப்போ வாழ்க்கையினுடைய எல்லா துறைகளிலும் முடிஞ்ச வரைக்கும் கூட்டமைப்பை மேற்கொள்ளணும் அப்படின்னு இஸ்லாம் நமக்கு கட்டளை இடுகிறது. குர்ஆனையும் சுன்னத்தையும் மிக சரியான முறையில் நாம் ஆய்வு செஞ்சு பார்த்தோன்னு சொன்னால் இதை தெளிவாக புரிஞ்சுக்கலாம். இஸ்லாத்தில் அடுத்து ஒரு செய்தியை நாம் கவனிக்கணும். கொஞ்சம் தத்துவார்த்தமான விஷயமா இருந்தாலும் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்றும் கஷ்டமான விஷயம் இல்லை. பொதுவாக நம்முடைய முஸ்லீம் சமுதாயம் சமீப காலத்தில் எப்படி மாறி இருக்கு தெரியுமா? மூளைச்சோர்வு ஏற்பட்டவர்களாக மாறி இருக்கிறோம். மூளைச்சோர்வுங்கிற வார்த்தை நமக்கு புதுசாக இருக்குது, ஆனால் அது நமக்கு பழசு தான். வார்த்தை தான் புதுசு. இந்த மூளைச்சோர்வுங்கிற செயல்பாடு ரொம்ப பழசு. என்ன தெரியுமா? எதையும் ஆழமாக திங்க் பண்ணுறது இல்லை. இப்போ சமீப காலத்தில் எல்லாத்தையும் நுனிப்புள் மேய்ந்து கொண்டு போகக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். அதுக்கான ஒரே காரணம் வெத்தலையில் சுண்ணாம்பு தடவுற மாதிரி மொபைலில் விரலை தடவுறது. அதுதான் காரணம். இன்றைக்கு 30 செகண்டுக்கு மேலே ஒரு ரீலை பார்க்குறதுக்கு நமக்கு இல்லை. இன்றைக்கு இருக்கக்கூடிய நவீன டிஜிட்டல் உலகம் நம்ம இப்படி மூளைச்சோர்வு உள்ளவர்களாக மாற்றி வச்சிருக்குது. அதனால் இஸ்லாத்தினுடைய ஆழமான கருத்துக்களை ஆழ்ந்து படிப்பதற்கோ யோசிக்கிறதுக்கோ நமக்கு முடியவும் இல்லை, நேரமும் இல்லை. இப்படி மாறி போயிருக்கிறோம். இப்போ திருக்குர்ஆன் ஷரீஃபினுடைய ஒரு முக்கியமான வசனத்தின் பின்னணியில் பார்க்கலாம். இப்போ நீங்கள் கூட்டமைப்புன்னு இப்படி பேசுகிறீங்களே, வாரக்கணக்காக பேசுகிறீங்களே, அவ்வளோ முக்கியத்துவம் இருக்குன்னு பேசுகிறீங்களே, தனிப்பட்ட மனுஷன் ஒருத்தன் இஸ்லாத்தை பின்பற்ற முடியுமா? முடியாதான்? அப்படி இஸ்லாத்தை பின்பற்றினால் அவனுடைய இஸ்லாத்தை அல்லாஹ் ஏற்றுக்குவானா, ஏற்றுக்க மாட்டானா? இது ஒரு அடிப்படையான கேள்வி கேட்கணும், கேட்டு பதில் பார்க்கணும். இதை தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் குர்ஆனுடைய ஒரு முக்கியமான வசனத்திலிருந்து பார்க்கலாம். இஸ்லாத்தில் ஒரு தனி மனுஷனுடைய ஈமானுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது, தனி மனுஷனுடைய ஒழுக்கத்திற்கு தனி இம்பார்ட்டன்ஸ் இருக்குது.
தனி மனுஷனுடைய தக்வாவுக்கும் கூட தனிப்பட்ட முக்கியத்துவம் இருக்குது. அதை பற்றி இஸ்லாம் வலியுறுத்தி சொல்லுது. தனிப்பட்ட முறையில் தான் ஒருவன் தக்வாவை மேற்கொள்ளணும். தனிப்பட்ட முறையில் தான் ஒருத்தன் ஒழுக்கத்தை தன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கணும். ஈமான்ங்கிறது ஒரு தனிப்பட்ட மனுஷனுடைய பிரச்சனை தான், சந்தேகமே இல்லை. இப்படியாக குறிப்பிட்ட சில விஷயங்களில் தனி மனுஷன் என்கிற கான்செப்ட் இஸ்லாத்தில் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் இதெல்லாம் அவனுடைய இஸ்லாத்தினுடைய என்ட்ரன்ஸ் மாதிரி. இஸ்லாம் என்கிற கூட்டமைப்புக்குள்ள நுழையிறதுக்கான நுழைவு தேர்வு மாதிரி. என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னு சொல்லுங்க, அல்லது நுழைவு வாசல்னு சொல்லுங்க. ஈமானாக இருக்கட்டும், ஒழுக்க நடைமுறைகளாக இருக்கட்டும், தக்குவாவாக இருக்கட்டும், இதெல்லாம் தனிப்பட்ட மனுஷன்தான் ஃபாலோ பண்ணணும். கூட்டாக ஒரு எல்லாம் சேர்ந்து ஒரு மனுஷனுக்குள்ள ஈமானை கொண்டு வர முடியாது. ஈமான அவன் சொந்த முயற்சியில் தான் பெறணும். ஒழுக்கத்தை அவன் தனிப்பட்ட முறையில் தான் பின்பற்ற வேண்டும். தக்வாவை தனிப்பட்ட முறையில் தான் ஒருத்தர் மேற்கொள்ள முடியும். இது தனிப்பட்ட மனுஷனோடு சம்பந்தப்பட்ட விஷயம்தான். அந்த தக்வாவையோ அந்த ஒழுக்கத்தையோ அல்லது அந்த ஈமானையோ அல்லாஹ் ஏற்றுக்க மாட்டான்னு சொல்ல மாட்டான். தனி மனிதனோடு சம்பந்தப்பட்ட விஷயம். இன்னொரு கோணத்தில் முறையான கூட்டமைப்பின் மூலமாகத்தான் மனுஷனுடைய ஈமானும் மனுஷனுடைய ஒழுக்கமும் அவனுடைய தக்குவாவும் கடந்து போகுது. கூட்டமைப்பு இல்லாமல் இவனுடைய தக்குவாவுக்கு உத்தரவாதம் இல்லை. கூட்டமைப்பில் ஜாயிண்ட் ஆகாமல் இவனுடைய ஒழுக்கத்துக்கு உத்தரவாதம் இல்லை. கூட்டமைப்பில் ஜாயிண்ட் ஆகாமல் இவனுடைய ஈமானுக்கு உத்தரவாதம் இல்லை. இப்படின்னு குர்ஆன் சொல்லுது. எங்கே இருக்குது கேட்கலாம். நான் ஆரம்பத்தில் ஓதி காண்பித்த சில வசனங்களை சொல்வதற்கு முன்னால் இந்த வசனத்தை கவனிங்க. கேள்விப்பட்ட வசனம்தான். யா ஐயுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கை கொண்டவர்களே, நம்மளை தான் இறை நம்பிக்கை கொண்டவர்களே, ஈமான் கொண்டவர்களே, யா ஐயுஹல்லதீன ஆமனு என்கிற அழைப்பு வருகிற பொழுது நம்முடைய நினைப்பெல்லாம் ரசூல்லா காலத்தில் இருக்கிற முஸ்லீம்களுக்கு போகக்கூடாது. அவங்க காலத்தில் தான் இது இறங்குச்சு. அதனால் அவங்களுக்கு அது மட்டும்தான் உள்ளது அல்ல. ஈமான் கொண்டவர்கள் என்று கியாமத் நாள் வரைக்கும் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க அத்தனை பேருக்கு இந்த அழைப்பு பொருந்தும். உங்களுக்கும் பொருந்தும், எனக்கும் பொருந்தும். யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கை கொண்டவர்களே, இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி, அல்லாஹுவை அஞ்ச வேண்டிய முறைப்படி அஞ்சுங்கள், உரிய முறைப்படி தக்குவாவை மேற்கொள்ளுங்கள். அப்ப தக்குவாவை மேற்கொள்றதுங்கிறது வேற, உரிய முறைப்படி மேற்கொள்றது வேற. அது தனி விளக்கத்திற்குரிய விஷயம், அங்கே இருக்கட்டும். வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்க முஸ்லிமாக இல்லாமல் மௌத்தா போயிடாதீங்க. நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இதோட மேலோட்டமான விளக்கம் நமக்கு தெரியும். என்ன மேலோட்டமான விளக்கம்? முஸ்லிமாக இல்லாமல் மௌத்தா போகாதீங்கன்னு சொன்னால் மௌத்தா போகும்போது முஸ்லிமானா போதுங்கிறது அல்ல. சக்கராத் ஹாலில் ஈமான் கொள்றது அல்ல. வாழ்க்கையில் எப்படி வேணாலும் இருந்துட்டா போதும், மௌத்தா போகும்போது முஸ்லிமானா போதும். அப்படி நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அதனுடைய விளைவு தான் கடைசி காலத்தில் ஹஜ்ஜுக்கு போகிறது. கடைசி காலத்தில், வயசான காலத்தில் ஹஜ்ஜுக்கு போகிறது. உண்மையிலே ஹஜ்ஜுங்கிறது வயசான காலத்தில் செய்கிறது இல்லை. சரியா சொன்னாக இளைமை காலத்தில் செய்ய வேண்டியது. அது என்ன மாதிரி புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க பாருங்க. இஸ்லாத்தில் 5 கடமைகள், அதில் கடைசி கடமை என்னன்னு கேட்டால் ஹஜ்ஜு. ஆர்டரில் தான் அது கடைசி. வாழ்க்கையில் கடைசின்னு யார் உண்டாக்கி வச்சா? இபாதத்துகளுடைய வரிசையில் ஹஜ்ஜு கடைசி. அப்படித்தான் அது கடைசியா இருக்க ஒழிய வரிசையில் கடைசியான அந்த இபாதத்தை வாழ்க்கையில் கடைசியானது என்று கருத்து சொன்னவர்கள் யார்? அது ஏற்படுத்தின விளைவு தான். வாழும்போது எப்படி வேணாலும் வாழ்ந்துக்கலாம், கடைசியில் ஒரு ஹஜ்ஜுக்கு போச்சுன்னு சொன்னாக்கா அன்று பிறந்த குழந்தை மாதிரி திரும்பி வந்துருவோமல்ல என்கிற சித்தாந்தம் வந்து தோணுது. அப்படித்தான். அதே மாதிரி அல்ல இந்த வசனம். மௌத்தா போகும்போது முஸ்லீமா மௌத்தாவுங்க, அதுக்கு முன்னாடி எப்படி வேணாலும் வாழ்ந்துக்குங்க என்று அல்ல. எந்த நேரத்தில் மௌத்து வரும்னு சொல்ல முடியாது. எந்த நேரத்தில் மௌத்து வந்தாலும் நீங்கள் முஸ்லீமா இருக்கணுங்கிறது கருத்து. இது வரைக்கும் சொன்னதெல்லாம் தனி மனுஷனோடு சம்பந்தப்பட்ட விஷயம். இது தனி மனுஷனுடைய வெற்றிக்கான வழியை சுட்டி காட்டுது. தக்குவாவை மேற்கொள்ளுங்க, முஸ்லீமாக வாழுங்க, ஒவ்வொரு கணமும் முஸ்லீமாக இருங்க. இதுவும் கூட்டாகத்தான் சொல்லப்படுதுன்னு சொன்னால் கூட தனி மனுஷனோடு சம்பந்தப்பட்ட விஷயம், சந்தேகமே இல்லை. தக்குவாவை பற்றி பேசுகிறது. தனி மனுஷனுடைய வெற்றி என்கிற ஒரு தனி கருத்தை மட்டும் சொல்லலை இது. பாருங்களேன், இதை தொடர்ந்து ஒரு கட்டாயமான நிபந்தனையை அடுத்து சொல்லுகிறது இந்த வசனத்தின் தொடர். இந்த வசனத்தினுடைய தொடராகத்தான்
கூட்டமைப்பை பற்றி சொல்லப்படுகிறது, எச்சரிக்கையோடு சொல்லுகிறது. இணைஞ்சிருக்கணும், பிரிஞ்சிராதீங்க என்று சொல்லப்படுகிறது. என்ன வசனம்? வஅதஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஅன் வலா தஃபர்ரகு. நல்லா கவனியுங்க. அல்லாஹ்வுடைய கயிற்றை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், நீங்க பிரிஞ்சிராதீங்க. இது திருக்குரான் ஷரீஃபில் 3வது அத்தியாயம் ஆல இம்ரானில் 102, 103 வசனம் இடம்பெறுகிறது. 2 வசனம். ஃபர்ஸ்ட் வசனம் என்னது? இறை நம்பிக்கை கொண்டவர்களே, அஞ்ச வேண்டிய முறைப்படி அல்லாஹ்வை அஞ்சுங்கள். ஹக்க துகாத்திஹி, முஸ்லிமாக இல்லாமல் மௌத்தா போயிடாதீங்க. தனி மனுஷனோடு சம்பந்தப்பட்ட விவகாரம், சந்தேகமே இல்லை. ஆனால் அதற்கு தொடர்ந்து வருகிறது வஅதஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஅன் வலா தஃபர்ரகு. நீங்கள் இஸ்லாத்தினுடைய கூட்டமைப்பை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், இறைவனின் கயிறு குர்ஆனை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், பிரிஞ்சிராதீங்க. இந்த 2 வசனங்களையும் நாம் தனித்தனியாக பயன்படுத்தினதும் தனித்தனியாக புரிஞ்சுக்கிட்டது தான் நம்ம செஞ்ச தப்பு. அதான் நம்முடைய பிரச்சனை. தக்வாவை பற்றி பேசக்கூடியவர்கள் முதல் வசனத்தை பற்றி மேற்கோள் காட்டுவாங்க, இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி. தக்வாவை பற்றி பேசுகிறவங்க இந்த வசனத்தை பேசுவாங்க. ஆனால் அல்லாஹ்வுடைய கயிற்றை சேர்ந்து பற்றி பிடிங்கிறத விட்டுருவாங்க. ஒற்றுமையை பற்றி பேசக்கூடியவர்கள் வஅதஸிமு பிஹப்லில்லாஹ்ங்கிற வசனத்தை சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய தனி மனுஷனுடைய ஒழுக்கம் தக்வாவை பற்றி பேச மாட்டாங்க. இந்த 2 வசனத்தையும் தனித்தனியாக புரிஞ்சுக்கிட்டோம், தனித்தனியாக பயன்படுத்தணும். விளைவு அதுதான். கூட்டமைப்பாகவும் இருக்கணும், ஒழுக்கமாகவும் இருக்கணும். ஒழுக்கமும் கூட்டமைப்பும் பிரித்து பார்க்க முடியாத அம்சம்னு தெரியுது. சரி, பிரிஞ்சிடக்கூடாது, இணைஞ்சிருக்கணும். இதனுடைய எல்லை எது? இப்படி ஒரு அடிப்படை கேள்வி கேட்டு பார்க்க வேண்டியிருக்கிறது. எவ்வளவு தூரத்துக்கு எல்லாரும் ஒன்றா சேர்ந்து வாழணும்? இதுக்கு ஏதாவது எல்லை இருக்கான்னு கேட்டால், இந்த கட்டளையை குர்ஆன் சொல்லக்கூடிய இந்த ஆர்டர் இருக்கல்ல, தொழுகைக்கு சமமாக மற்ற இபாதத்துகளுக்கு சமமாக நீங்கள் ஒற்றுமையாக இருங்கள், கூட்டமைப்பாக இருங்கள் என்கிற இந்த கட்டளையை நாம் எப்படி நடைமுறைப்படுத்தணும், அதை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சில சொற்களை கேட்க வேண்டியிருக்கிறது. ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி இது. புகாரி மாதிரியான முக்கியமான நபிமொழி தொகுப்பில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய தகவல். ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, கானன் நாசு யஸ்அலூன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனில் கைர். மக்கள் ரசூலுல்லாஹ்ட்ட போய் நல்ல விஷயங்களை மட்டும்தான் கேட்டுகிட்டே இருப்பாங்க. எதெல்லாம் மார்க்கத்தில் நன்மையான அம்சங்களோ அதைத்தான் அதிகமாக விசாரிப்பாங்க. எதுக்கு? அதை ஃபாலோ பண்ணுறதுக்காக வேண்டி. எல்லாரும் அப்படித்தான் கேட்பாங்க. ஆனால் இவங்களுக்கெல்லாம் மாற்றமாக நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. வகுந்து அஸ்அலுஹு அனி ஷர்ரி மகாஃபத்தன் ஐ யுத்ரிகனி. மக்கள் நல்லதை பற்றியே கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுது நான் தீமையை பற்றி தான் அது ரசூலுல்லாஹ்ட்ட அதிகமாக கேட்பேன். ஏன்னா அந்த தீமையை நான் செய்யக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி. ஒரு நன்மையை செய்து ஒரு புண்ணியத்தை செய்து நன்மையை ஈட்டிக்கொள்வதை விட ஒரு பாவத்தில் சிக்கிட்டு நான் பாவியாக ஆயிடக்கூடாது, நான் இதில் கேர் எடுத்துக்குவேன். மக்களெல்லாம் நன்மையை குறித்து விசாரிக்கிற பொழுது நான் தீமையை குறித்து விசாரிப்பேன். அந்த மாதிரி சமயத்தில் நான் கேட்டேன் ஒரு தடவை, யா ரசூலல்லாஹ், இன்னா குன்னா ஃபி ஜாஹிலியத்தின் வ ஷர்ரின். நாங்கள்லாம் இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி ஜாஹிலியத்தில் அறியாமையில் இருந்தோம், தீமையில் இருந்தோம், பாவம் செஞ்சுட்டு இருந்தோம். எங்கள் வாழ்க்கைக்கு எந்த அர்த்தமும் இல்லை, எந்த நோக்கமும் இல்லை, தான் தோன்றித்தனமான வாழ்க்கை. நம்முடைய வழக்கு பாஷையில் சொன்னாக்க கண்டதே காட்சி கொண்டதே கோலம். இப்படி ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்துட்டு இருந்தோம். ஃபஜான் அல்லாஹு பிஹாதல் கைர். அல்லாஹ் எங்கள்கிட்ட இஸ்லாம் என்கிற இந்த நன்மையை கொண்டு வந்தான். நாங்கள்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம். இப்போ நாங்கள் ஹைரில் இருக்கிறோம். முதல்ல ஷர்ரில் இருந்தோம், ஜாஹிலியத்தில் இருந்தோம், இப்போ ஹைரில் இருக்கிறோம். ஃபஹல் பாத ஹாதல் ஹைர மின் ஷர்ரின். இஸ்லாம் என்கிற இந்த நன்மை எங்களுக்கு நாங்கள் அதை அனுபவிச்சுட்டு இருக்கிறோமே, இதுக்கப்புறம் ஒரு தீமை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? இதுக்கு முன்னாடி தீமையில் இருந்தோம், இப்போ நன்மையில் இருக்கிறோம், இஸ்லாத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த இஸ்லாத்தை பின்பற்றி கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலைக்கு பிறகு மீண்டும் ஒரு தீமையை நாங்கள் சந்திக்கும் வாய்ப்பு இருக்குமா? ரசூலா சொன்னாங்க, நாம், ஆமாம். காலம் பூரா நீங்கள் இஸ்லாத்திலே இருப்பீங்கன்னு சொல்ல முடியாது. இஸ்லாத்துக்கு ஆப்போசிட்டான சில சிச்சுவேஷன்கள் வரும், தீமையான சந்தர்ப்பங்களும் வரும். இப்போ நான் மறுபடியும் கேட்டேன், வஹல் பாததாலிக்க ஷர்ரி மின் ஹைர். சரி, இந்த இஸ்லாத்துக்கு பிறகு இந்த ஹைருக்கு பிறகு இன்னொரு தீமை வரும்னு சொல்கிறீங்கல்ல, அந்த தீமைக்கு பிறகு மறுபடியும் ஹைர் வருமா? நான் திருப்பி கேட்குறேன். அப்போவும் ரசூலா சொன்னாங்க, நாம் வரும், ஆனால் வஃபீஹி தஹனுன். வரும், நன்மையான விஷயம் வரும், ஆனால் அது கலப்படமாக இருக்கும். நன்மை தான் பியூராக இருக்காது,
கலப்படமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அப்போ நான் திருப்பி கேட்டால் வமா தஹனுஹு, கலப்படம்னு சொன்னால் அது எப்படி ரசூலுல்லாஹ்? இஸ்லாம் பியூரு, இப்போ ஹைரில் நாங்கள் இருக்கிறோம், இதுக்கு பிறகு தீமை வரும்னு சொல்கிறீங்க, மறுபடியும் நன்மை வருமா? ஆமாம் வரும், ஆனால் கலப்படமாக இருக்குன்னு சொல்கிறீங்க, எப்படிப்பட்ட கலப்படம்னு சொல்லுங்க ரசூலுல்லாஹ். அதுக்கு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, எப்படி தெரியுமா? இஸ்லாத்தில் வரக்கூடிய கலப்படம் என்ன தெரியுமா? பியூராக இல்லாமல் இருக்கிறது. கவுமுன் யஹதூன பி கைரி ஹதீன், சில பேர்கள் வருவாங்க இந்த சொசைட்டியில், அவங்க நான் காட்டி தராத ஹிதாயத்தின் பக்கம் வழி நடத்துவார்கள். நான் ஒரு ரூட்டை போட்டு கொடுத்துருப்பேன், அல்லாஹ்வுடைய தூதர் இறுதி தூதர்ங்கிற முறையில் ஒரு ஹிதாயத்தை நான் காமிச்சிருப்பேன். நான் காட்டி தந்த இந்த ஹிதாயத்திற்கு மாற்றமான வழியில் சமுதாயத்தை வழி நடத்துவார்கள். தஅரிஃபு மின்ஹும் வ துன்கிரு, அவங்கள்ட்ட நல்ல விஷயத்தையும் நீ பார்க்குவ, கெட்ட விஷயத்தையும் பார்க்குவ. கலப்படத்துக்கு ரசூலுல்லாஹ் சொல்ற விளக்கம், பியூரான இஸ்லாம் இருக்காது, கலப்பட இஸ்லாமாக இருக்கும் என்பதற்கு ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொடுத்த அளவுகோல். சில பேர்கள் வருவாங்க, நல்லதையும் சொல்லுவான் கெட்டதையும் சொல்லுவான். அவங்கள்ட்ட நல்லதையும் நீ பார்ப்ப, கெட்டதையும் பார்ப்ப. இப்போ நான் மறுபடியும் விடலை, மறுபடியும் கேட்டேன், ஃபஹல் பாத தாலிக்கல் ஹைரி மின் ஷர்ர், இந்த மாதிரி கலப்படமான ஒரு நன்மைக்கு பிறகு மறுபடியும் தீமை வருமா? ஆமாம், முற்றிலுமான ஒரு தீமை வரும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. எப்படிப்பட்ட தீமை தெரியுமா? அது துஆத்துன் இலா அபுவாபி ஜஹன்னம், நரகத்தின் வாசலின் பக்கம் அழைப்பு கொடுக்கும் சிலர் வருவார்கள். நரக வாயிலின் பக்கம் அழைப்பு கொடுக்கக்கூடிய சில அழைப்பாளர்கள் வருவார்கள். மன் அஜாபஹும் இலைஹா கதஃபூஹு ஃபீஹா, அப்படிப்பட்ட அந்த அழைப்பாளர்களுக்கு யார் பதிலளிக்கிறார்களோ அவர்களை இவர்கள் இந்த அழைப்பாளர்களை நரகத்தில் வீசி எறிந்து விடுவார்கள். அவனுக்கு ஆன்சர் பண்ணானா என்ன அர்த்தம்? அவனை ஃபாலோ பண்ணுனா, அவனுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்தா கொண்டு போய் உன்னை நரகத்தில் கொண்டு போய் போட்டுருவான். இப்போ திரும்பவும் ஹுதைஃபா கேட்பார், யார் ரசூலல்லாஹ் சிஃப்ஹும் லனா, டீட்டெயில்ஸாக சொல்லுங்கள், நீங்கள் சொல்கிறது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக வேணும், அவர்களை பற்றி எங்களுக்கு மேலும் விளக்கி தாருங்கள். அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஹும் மின் ஜில்தத்தினா, அவங்க நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவங்களாக தான் இருப்பாங்க. ஜில்துனா தோலுன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்முடைய இனம், நம்மை சார்ந்தவர்களாகத்தான் இருப்பார்கள். வயத்தகல்லமூன பி அல்சனத்தினா, நாம் பேசும் மொழியில் தான் பேசுவார்கள், நம்ம சப்ஜெக்டை தான் பேசுவாங்கன்னு அர்த்தம். மொழினா அரபி அல்ல, ரசூலுல்லாஹ்வுடைய பாஷை அரபியாக இருந்துச்சு. நம் மொழியில் பேசுவார்கள் என்று சொன்னால் அவர்கள் அரபியில் பேசுவாங்கன்னு அல்ல, நாம் எந்த கான்செப்டை மக்களுக்கு முன்னாடி வைக்கிறோமோ அதே கான்செப்டை தான் எடுத்து வைப்பாங்க. அவர்கள் தான் நரகத்தின் பக்கம் அழைப்பு கொடுக்கும் அழைப்பாளர்கள். பேசுறதெல்லாம் இஸ்லாத்தை தான் பேசுவான், பார்க்குறதுக்கு இஸ்லாம் மாதிரி தான் இருக்கும், ஆனால் அவர்கள் நரகத்தின் பக்கம் அழைப்பு கொடுக்கும் அழைப்பாளர்கள். ஆன்சர் பண்ணுனா, ரெஸ்பான்சிபிள் பண்ண நரகத்தில் வீசிட்டு போயிட்டே இருப்பான். அதாவது நரகத்தின் பக்கம் வழியை காட்டி கொண்டிருக்கக்கூடியவர்கள். இப்போ ஹுதைஃபா கேட்பார், சரி ரசூலுல்லாஹ், அப்படி ஒரு காலம் வருதுன்னு சொல்கிறீங்கல்ல, ஃபமா தஅமுர்னி இன் அதிரக்கனி தாலிக்க, அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தை நான் அடைந்தால் நான் என்ன செய்யணும்னு எனக்கு ஆர்டர் பண்ணுறீங்க? அப்படிப்பட்ட காலத்தில் வாழ நேர்ந்தால் எனக்கு நீங்கள் என்ன வழிகாட்டுதலை தருகிறீர்கள்? அப்போ ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, தல்சம் ஜமாஅத்தல் முஸ்லிமீன வ இமாமஹும், அப்போ நீ முஸ்லிம்களுடைய கூட்டமைப்பை நீ பற்றி பிடித்து கொள்ள வேண்டும், அந்த கூட்டமைப்பினுடைய தலைவரையும் நீ பற்றி பிடித்து கொள்ள வேண்டும். நல்லா கவனிக்கணும். இன்றைக்கு ஈமானையும் இஸ்லாத்தையும் தக்குவாவையும் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அது தனி மனித வாழ்க்கையால் முடியாது, இஸ்லாமிய கூட்டமைப்பின் மூலமாகத்தான் அது சாத்தியம். நீ நரகத்திற்கு போகாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், தவறான வழிகாட்டக்கூடியவர்களுடைய சூழ்ச்சியிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்று சொன்னால், உண்மையான இஸ்லாமிய இயக்கம் எது என்பதை பார்த்து, உண்மையான இஸ்லாமிய இயக்கத்திற்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய அளவுகோல்கள் என்ன என்பதை பார்த்து, எதை நோக்கமாக கொண்டு செயல்பட்டால் அது இஸ்லாமிய இயக்கம், எதை அடிப்படையாக கொண்டு செயல்பட்டால் அது இஸ்லாமிய இயக்கம் என்று குர்ஆன் ஹதீஸின் பின்னணியிலே ஆராய்ச்சி செய்து அதன் அடிப்படையில் அந்த கூட்டமைப்பில் உன்னை இணைத்துக் கொண்டு அந்த கூட்டமைப்பினுடைய தலைமைக்கு கட்டுப்பட்டு நடப்பதுதான் உன்னுடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்வதற்கு வழி, கடப்பலம் இல்லாத இஸ்லாத்தை பின்பற்றுவதற்கான வழி, நரகத்திலிருந்து தப்பிப்பதற்கான வழி என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிற பொழுது தொடர்ந்து ஹுதைஃபா மறுபடியும் கேட்பார், நம்முடைய மனநிலையை வெளிப்படுத்துகிற வகையிலே. இப்பொழுது நம்முடைய மனதிலே தோன்றுகிற கேள்வியை சஹாபாக்கள் அன்னைக்கே ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, திரும்பவும் கேட்கிறார், ஃபஇல்லம் யகுன் லஹும் ஜமாஅத்துன் வலா இமாம், அப்படிப்பட்ட காலத்திலே நான் வாழ்கிற பொழுது இஸ்லாமிய இயக்கத்தினுடைய கூட்டமைப்பில் சேர்ந்துகொள், தலைமையை பற்றி பிடித்துக்கொண்டு சொல்கிறீங்க, நான் வாழ்கிற காலத்தில் அப்படி ஒரு ஜமாத்தும் இல்லை, அப்படி ஒரு தலைவரும் இல்லை, நான் என்ன பண்ணுறது? நம்முடைய மனநிலையை சஹாபாக்கள் பிரதிபலிக்கிறார்கள்.
இன்றைக்கி நம்ம ஒரு மனநிலை இருக்கிறோமா இல்லையா? நான் யோசிக்கிற மாதிரி எந்த அமைப்பையும் காணோம். எந்த அமைப்புடைய தலைவர்களும் அந்த யோக்கியத்தில் இல்லை. எந்த அமைப்பில் போய் நான் சேர்றது என்கிற மனநிலையை சஹாபாக்கள் அன்றைக்கே வெளிப்படுத்தி விட்டார்கள். ஃபைல்லம் யக்குன் லஹும் ஜமாஅத்துன் வலா இமாமுன். அப்படிப்பட்ட கலப்படமான இஸ்லாமிய வாழ்க்கை நடைமுறைப்படுத்தப்படுகிற பொழுது நீங்க சொல்ற மாதிரி ஒரு ஜமாஅத்தும் அதற்குரிய தலைமையும் இல்லை என்று சொன்னால் நான் என்ன செய்வேன்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஃபஅதஸில் தில்கல் ஃபிரக் குல்லஹா. அப்படி என்றால் நீ எந்த கிளை அமைப்பிலும் இருக்கக்கூடாது. இஸ்லாத்தையும் முஸ்லிம் சமுதாயத்தையும் பிரித்து கொண்டே இருக்கிறார்களே, கூறு போட்டுக் கொண்டே இருக்கிறார்களே, அவர்களை விட்டு முற்றிலுமாக நீ விலகியிரு. கூட்டமைப்பு உனக்கு கிடைக்கவில்லை என்று சொன்னால் கிளைகளில் செயல்படாதே. வலவ் அன் தஅல்ல பி அஸ்லி ஷஜரத்தின், நீ ஒரு மரத்தினுடைய வேரை உன்னுடைய பல்லினால் கடித்துக் கொண்டிருந்தாலும் சரி அவர்களுடைய அழைப்புக்கு நீ பதில் தரதாய். ஹத்தா யுத்ரிக்கல் மௌத் வ அன்த அலா தாலிக். அப்படி ஒரு மரத்தினுடைய வேரை பல்லால் கடித்துக் கொண்டு உறுதியாக இருக்கிற சமயத்திலே அதே நிலைமையில் உனக்கு மௌத்து வந்தாலும் சரி இந்த பிரிவினைவாதிகளின் பக்கம் மட்டும் சேர்ந்துராதே என்று அபூ ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ரசூலுல்லாஹ் அட்வைஸ் பண்றாங்க. இதே மாதிரியான கருத்திலே இன்னும் சில ஹதீஸுகள் இருக்கிறது. எந்த அளவுக்கு இருக்கிறது? ஹுதைஃபா கேட்பாரு, யார் ரசூலல்லாஹ் இந்த மாதிரி ஒரு கலப்படமான காலம் வரும்னு சொல்றீங்களே, அவர்கள் யார் என்று கேட்கிற பொழுது யகூனு பஅதி ஐமத்து லா யஹ்ததூன பிஹுதாயி, ஒரு சில கூட்டங்கள் வருவார்கள், சில தலைவர்கள் தோன்றுவார்கள், என என்னுடைய ஹிதாயத்திற்கு நேர் மாற்றமான வழியில் நடத்துவார்கள். வலா யஸ்துன்னூன பி சுன்னத்தி, நான் காட்டி தந்த சுன்னத் அல்லாமல் அவங்களாக ஒரு சுன்னத்தை கொண்டு வருவாங்க. வஸயகூமு ஃபீஹின் ரிஜாலுன், அவங்கள சில மனுஷர்கள் தோன்றுவார்கள். குலூபுஹும் குலூப ஷயாத்தீன், அவருடைய உள்ளங்கள் ஷைத்தானுடைய உள்ளங்களாக இருக்கும். ஃபீ துஸ்மானின் நாஸ், துஸ்மான் இன்சன், மனித வடிவத்தில் ஷைத்தானிய உள்ளம் கொண்டவர்கள். அதை தொடர்ந்து தான் அவர் கேட்பார். சரி, அந்த மாதிரி சமயத்தில் நான் என்ன செய்யணும்னு கேட்குற பொழுது தஸ்மா துத்தி உல்லில் அமீர், சமுதாயத்தினுடைய ஏக தலைமையை நீ கேட்டு அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். வைன் லரப லஹரக்க, உன் முதுகில் அடிக்கப்பட்டாலும் சரி, ஒஹித மாலுக்க, உன்னுடைய செல்வம் பிடுங்கப்பட்டாலும் சரி, ஃபஸ்மா வாதி, நீ ஒரு தலைமைக்கு கேட்டு தலைமையின் கீழ் இருக்கத்தான் வேண்டும். அப்போ இஸ்லாமிய கூட்டமைப்பு தலைமையின் கீழ் இருப்பது, ஒரு தலைமையின் கீழ் அணி திரளுவது ஒவ்வொரு முஸ்லீமுடைய கடமை. இந்த நிபந்தனைகள் எல்லாம் நமக்கு கற்றுத்தரக்கூடிய உண்மையெல்லாம் இப்படி நாம் என்ன செய்யலாம், ஒரு ஆர்டர் பண்ணி பார்க்கலாம். இஸ்லாத்தை பின்பற்றக்கூடியவரிடத்தில் இஸ்லாம் எதிர்பார்க்கக்கூடிய இந்த கூட்டு வாழ்க்கை இருக்கிறதே அது ஆப்ஷனல் இல்லை. இந்த ஹதீஸுகள் எல்லாம் நமக்கு சொல்ற செய்தி, விரும்புனா கூட்டமைப்பில் சேர்ந்து இருங்கப்பா, இல்லைன்னா அவனுக்கு பர்சனலாக இஸ்லாத்தை ஃபாலோ பண்ணிட்டு போங்கப்பா என்று சொல்வதல்ல இஸ்லாமிய கூட்டமைப்பு. அது லூசாக விடப்பட்ட விஷயம் அல்ல. இந்த கீழ்ப்படிதல், ஒழுக்கம், இது மாதிரியான இரும்பு கம்பியால் இழுத்து முறுக்கி கட்டப்பட்ட, சலுகையே காட்டாத, காம்ப்ரமைஸே பண்ணாத ஒரு கட்டாய கடமை. எந்த முஸ்லிமும் தனித்து வாழ்வதற்கு அனுமதி இல்லை என்று தெரிய வருகிறது. அப்ப இந்த கூட்டு வாழ்க்கையை சாதாரணமான நிபந்தனைகளை ஒன்றா கருதிடக்கூடாது. அது மிக மிக முக்கியமானது அப்படின்னு இஸ்லாம் சொல்லுகிற சமயத்தில் இதுக்கு ஒரு அசாதாரணமான முக்கியத்துவம் இருக்குது என்று சொல்லுகிற பொழுது இந்த கூட்டமைப்பு விஷயத்தில் நம்முடைய முஸ்லீம் சமுதாயம் எவ்வளவு அலட்சியமாக இருக்கு பாருங்க, எவ்வளவு அலட்சியமாக இருக்கு. இப்படி ஒரு கான்செப்ட் இருக்கிறதே தெரியல. இப்படி இருக்கிறனால தான் இதில் மட்டும் பிரிவினையை ஏற்படுத்துறது இஸ்லாம் எப்படி பார்க்குறது தெரியுமா? முஸ்லீம் சமுதாயத்துடைய இஜ்திமாயத்தில் ஏதாவது தனிப்பட்ட விருப்புகளின் அடிப்படையிலே முஸ்லீம் சமுதாயத்துக்குள்ள பிரிவினையை ஏற்படுத்தினான்னு வச்சுக்கங்க, அவனை எப்படி தெரியுமா இஸ்லாம் பார்க்குது? இதைத்தான் கடந்த வாரம் பயப்படுத்துகிற ஒரு ஹதீஸ்ன்னு நான் சொன்னேன். அந்த ஹதீஸ் எப்படி தெரியுமா வருது? மன் அராத ஐ எஃப்ரக ஃபீ அம்ரி ஹாதிஹில் ஜமாஅ வஹிய ஜமீஉன். இந்த இஸ்லாம் என்பது எல்லாவற்றையும் உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட். ஜமீஅ, எல்லா வகையான வழிகாட்டுதலையும் உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட். இந்த ஜமாத்திலே, இஸ்லாமிய இஜ்திமாயியத்திலே எவனாவது ஒருவன் பிரிவினையை ஏற்படுத்துவான் என்று சொன்னால் ஃபத்ரிபூஹு பிஸ்ஸைஃபி காயினம் மன் கான், எவனாக இருந்தாலும் அவனது கழுத்தை வெட்டுங்கள். இப்படி ஒரு ஹதீஸ் கேள்விப்பட்டிருக்கிறோமா? இல்லை. அப்படின்னா இஸ்லாம் யாரெல்லாம் கூட்டமைப்பில் இல்லையோ அவனையெல்லாம் போட்டு தள்ளுன்னு சொல்லுதுன்னு அர்த்தமா? இல்லை. அவ்வளவு கடுமையை ரசூலா சொல்கிறாங்க.
தடி எடுத்தவெல்லாம் தண்டல்காரங்கிற மாதிரி யாரும் இந்த அதிகாரத்தை கையில் எடுக்க முடியாது. எப்போ வரும் தெரியுமா? இது ஒரு முழுமையான இஸ்லாமிய அரசாங்கம் இருக்கிற பொழுது, இஸ்லாம் முழுமையாக பின்பற்றப்படுகிற பொழுது. இன்னைக்கு அப்படி ஒரு நாடு கூட இல்லை. அரபு நாடுகள் கூட முஸ்லிம் நாடு தானே ஒழிய இஸ்லாமிய நாடு இல்லை. ஒரு முழுமையான இஸ்லாமிய அரசாங்கம் நடைமுறையில் இருக்கிற பொழுது அந்த அரசினுடைய அதிகாரிகளுக்கும் ஆட்சியாளர்களுக்கும் இந்த அனுமதி வரும். அப்ப இஸ்லாமிய சமுதாயத்தில் பிரிவினையை ஏற்படுத்துவதற்கு முயற்சி செய்பவன் கொல்லப்பட வேண்டியவன் என்கிற அளவுக்கு இஸ்லாத்தினுடைய இஜ்திமாயியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த விஷயத்தில் இஸ்லாத்தினுடைய நடைமுறை இந்த அளவுக்கு கடுமையாக இருக்கிறதுக்கு என்ன காரணம்? அது முஸ்லிம் சமுதாயத்தினுடைய பாதுகாப்பு மட்டும்தான். சமுதாய ஒற்றுமை சிதறிவிடக் கூடாது என்பது மட்டும்தான். இதை எல்லா இமாம்களும் சொல்லியிருக்கிறாங்க. எந்த இமாம்கள் எந்த சுன்னத் ஜமாத்திற்கு உரிமை கொண்டாடி கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய முன்னோர்களான அத்துணை இமாம்களும் ஒரு தனி முஸ்லிம் தனிப்பட்ட முறையில் வாழக்கூடாது என்று தான் சொல்லியிருக்கிறார்கள். அப்படி இருக்கிற பொழுது இன்றைக்கு இயக்கம் வேண்டாம், அது புதுசாக வந்தது, இஸ்லாத்தில் இயக்கம்ங்கிற கான்செப்டே இல்லை, அது பிதுஅத்து, இது வஹாபி கூட்டம் என்று துணிச்சலோடு சொல்வார்கள் என்று சொன்னால் அவர்கள் எந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ, எந்த சுன்னத்திற்கும் ஜமாத்திற்கும் உரிமை கோரிக்கொண்டிருக்கிறார்களோ அதை காலில் போட்டு நசுக்கி விட்டார்கள். ஷரியத்தை, ஆயத்தை, ஹதீஸை தூக்கி எறிந்து விட்டார்கள் என்றுதான் அதற்கு அர்த்தப்படுத்திக் கொள்ள முடியும். கண்ணியத்திற்குரியவர்களே, இது குறித்து இன்னும் ஏராளமான செய்திகள் இருக்கின்றன. ஆச்சரியமானது மட்டுமல்ல, அச்சுறுத்தக்கூடிய செய்திகள் ஏராளம் இருக்கின்றன. ஏன் இவ்வளவு அழுத்தமாக சொல்லப்படுகிறது என்று சொன்னால், இஸ்லாத்தினுடைய மரபு சொற்கள் என்று நான் சொல்கிறேனே, டெர்மினாலஜி என்று சொல்லுகிறேனே, அது மாதிரியான முக்கியமானது ஒரு கான்செப்ட் தான் இஸ்லாத்தில் இஜ்திமாயியத் என்கிற கூட்டமைப்பு தத்துவம். இது குறித்து இன்னும் யோசிப்போம். காலங்கள் வருகிற பொழுது இதை குறித்து யோசிக்கணும். நான் கடந்த வாரத்தில் சொன்ன மாதிரி முழுமையான இஸ்லாம் ஆவதற்கான ஒரே அளவுகோல் அவர்கள் இஸ்லாமிய இயக்கத்தில் இணைந்து செயல்படுவதுதான் என்பதை மட்டும் இப்போதைக்கு புரிந்து கொள்வோம். புரிந்து கொண்ட செய்திகளின் அடிப்படையில் செயல்படுவதற்கு அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் நிறைவான தௌஃபீக்கை தந்தருள்வானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பாரக்கல்லாஹு லனா வலக்கும் ஃபில் குர்ஆனில் அதீம் வனஃபானா வ ஈயாக்கும் பில் ஆயாத்தி வஸ்ஸிக்ரில் ஹகீம். இன்னஹு தஆலா ஜவாதுன் கரீமும் மலிக்கும் பர்ரு ரഊஃபுர் ரஹீமுன் வரப்புன் ஹலீம்.